இன்று நாம் பார்க்க இருக்கும் திரைக்கதையின் ரகசியம் காமெடி ஜேனர். ஒரு ஆள் வேலை இல்லாமல் இருக்கிறான். ஆனால் அவன் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே வர்ற பிரச்சனைகள். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பாஸ் என்கிற பாஸ்கரன் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு திரைக்கதை எழுதுவதில் ஒரு முதல் புள்ளியை ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் காமெடி திரைக்கதை எழுதுறதன் அடிப்படை. இதே கதையை வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான், அதுக்கு நண்பன் உதவுகிறான். இதில் ஏதாவது காமெடி இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் வேலை இல்லாத ஒரு ஆள், அவன் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறான். சலூன் கடை வச்சுருக்க ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஒரு அசாதாரண நிலைமைக்குள்ளே ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு வரும்போது தான் சிரிப்பு வருது. காமெடிங்கிறது ஒரு சிரிக்க வைக்கிற கதை. உணர்வுகளுக்கு இருக்கிற ஒரு சில்லறை திருப்பம். இதில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குன்னா, ஸ்லாப்ஸ்டிக், உடல் இயக்கம், நம்ம வடிவேல் சார் பண்ணுற மாதிரி பண்ணலாம். உடம்பை வச்சே, பாடி லாங்குவேஜை வச்சே சிரிக்கிற காமெடி கதைகள், இதை நம்ம உருவாக்கலாம். இதில் மாஸ்டர் யாருன்னா சார்லி சாப்ளின் சார் தான். சுச்சுவேஷனல் காமெடி, சூழ்நிலையை தான் சிரிப்பை உருவாக்கும். பொருட்கள், ஒரு கண்ணாடி, பாஸ் என்கிற பாஸ்கரன், இதெல்லாம். சேட்ரிக்கல் காமெடி, இது சமூக விமர்சனம், தமிழ் படம், இந்த மாதிரியான இதெல்லாம் இதில் வரும். டார்க் காமெடி, சூதுகவும். இப்போ நிறையா படம் டார்க் காமெடியில் தான் வருது. ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை, சிரிக்கவே கூடாத சூழ்நிலையில் சிலர் விருந்து சிரிக்கிற மாதிரி எழுதுறதெல்லாம் டார்க் காமெடியில் வரும். இதை கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக, சமநிலையாக கொண்டு போகிறதுல ஒரு புதுசாக ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஆரம்பிக்கணும். நாயகன் கல்யாணத்துக்கு முன்னாடி நினைவை இழக்கிறான், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, ஒரு புது விதமான காமெடி ஜேனர். அதை நம்ம எந்த காமெடியிலையுமே சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு காமெடியான ஜேனர். பஞ்சதந்திரம், இந்த மாதிரி எல்லா படத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே ஒரு வார்த்தையில் ஒரு கதையை சொல்ல முடிஞ்சிங்கன்னா, ஒருத்தர் எக்ஸாம் எழுத போகிறாரு, அவங்க வீட்டில் கோஸ்ட் இருக்குது. பயங்கரமான ஒரு பில்டப்பை ஒரு பாடி பில்டரு பூனைக்கு பயந்து ஓடுகிறார். ஆப்போசிட் கான்ட்ராஸ்டாக இருக்கா? இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பஞ்ச் டைலாக் இல்லாமலே சொல்லி சிரிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓப்பனிங் இமேஜ்லேயே சிரிக்க வைக்கணும். கேரக்டரே பஞ்ச் லைனாகவும் இருக்கணும். பிரேம்ஜி ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்கள், என்ன கொடுமை சரவணன் இது. இந்த மாதிரி எத்தனையோ காமெடிகளை நம்ம சொல்லிட்டு போகலாம். முடிவாக என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, காமெடிங்கிறது ஒரு ஆழமான ஜேனர். மக்கள் மனசுக்கு ஒரு ரிலீஃப் தவற ஒரு பவர்ஃபுல் டூல். ஒரு சின்ன சிச்சுவேஷன், தரமான கேரக்டர், நேரமான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் பெரிய சிரிப்பு கண்டிப்பாக உங்கள் கதையில், உங்கள் திரைக்கதையில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டிங்க்கு சிரிப்பு சொல்வோம். டாட்டா, பாய் பாய், நன்றி, வணக்கம்.